அவருக்கு பையன் ஒருத்தி இருந்தா. அவரை லவ் பண்றேன்னு அவ என்கிட்டயே சொன்னாக்கா. ஆனா அவளை கண்டிக்கவே இல்லை தெரியுமா? இப்ப வரைக்கும் அவளை கூடவே வேலைக்கு வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமாமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப புதுசா பிசினஸ் பண்றேன்னு இஷ்டத்துக்கு கடன் வாங்கி வச்சிருக்காரு. எனக்கு அவருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு கூட தெரியாது வலியம்மா. கேட்டா சண்டை போடுறாருமா. டெய்லி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறாரு, கையை நீட்டுறாருமா. இனிமே இவர் கூட வாழவே முடியாதுங்கிற மைண்ட் செட்ல என்ன தள்ளிட்டாருமா. இப்போ எனக்கு டைவர்ஸ் கொடுத்திருக்காருமா. நான் மாசமா இருக்கேன்னு ரொம்ப ஆசையா சொன்னேன். பெரிய போற நமக்கு குழந்தை எதுக்குன்னு அவ்வளவு ரூடா பேசுறாருக்கா. இவ்ளோ பண்றானா அவன்? இதெல்லாம் நீயே எங்ககிட்ட சொல்லல? என்ன பண்ணாலும் பாத்துக்கோன்னு நினைச்சானா? அம்மா அம்மா வலியம்மா, அக்கா சொல்லுக்கா. அம்மா வலியம்மா வலியம்மா நில்லுங்க. கார்த்தி, கார்த்தி, அம்மா கார்த்தி, அம்மா வலியம்மா வேண்டாம் வலியம்மா. வாங்க சொல்லுக்கா ப்ளீஸ். வலியம்மா வேண்டாம்மா. சும்மா இருக்கியா? சும்மா இரு. கார்த்தி அங்க என்ன பண்ற? வாங்க. என்னாச்சு வள்ளி? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? டேய், அங்க என்ன பண்ற? வாங்க. என்னத்த? வள்ளி, என்ன பிரச்சனை? என்ன தப்பு பண்ணா? நான் இவன் பண்ண காரியத்தை மட்டும் நீ கேட்ட, என்னை விட அதிகமா நீ கோவப்படுவ. நான் நம்ம பிருந்தா முழுகாம இருக்கா. ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு புது உசுறு வரப்போகுதுண்ணா. அப்படியா? பிருந்தா, ஆனா இவன் என்ன பண்ண தெரியுமா? அம்மா, நாங்க என்னமா தப்பு பண்ணோம்? நீயே சொல்லு. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டிய. டேய், உன் பொண்டாட்டி தான் சொல்ல தயங்கலான்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? முன்னாடியே சொல்லிருக்க வேணா? இத மொத்த குடும்பமும் கொண்டாடணும்டா. டேய், நீ ஏன்டா சொல்லல? ஓ, அதுக்கு தான் அவன் அடிச்சா வேண்டி. இன்னும் நான் வெய்யவன். அப்பா, என்னடா? இல்லப்பா, அவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. என்ன பண்ணி? ஏன் இவன் ஒரு மாதிரியா முழிக்கிறான்? ஏன் முழிக்க மாட்டான்? துரைக்கு அந்த குழந்தை வேணாமா. வேணாம், அது அபார்ஷன் பண்ண சொல்லிருக்கான். அபார்ஷனா? பைத்தியம் ஆயிட்டியாடா நீ? கார்த்தி, உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் கார்த்தி. அதுக்காக இப்படி ஒரு முடிவே எடுப்பீங்க? என்ன கார்த்தி இதெல்லாம்? இங்க பாருங்க கார்த்தி, பிருந்தா சின்ன பொண்ணு. அவ ஏதோ இன்செக்யூரிட்டினால உங்ககிட்ட கோவமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கு காரணம் அவ உங்க மேல வச்சிருக்கிற லவ் தான். அவ உங்க மேல உயிரே வச்சிருக்கா. உங்களோட கோவம், ஈகோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவகிட்ட மனசு விட்டு பேசுங்க. எல்லாமே சரியாயிடும். எல்லாம் பேசியாச்சு வீரா. நான் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன். அவ புரிஞ்சுக்கிற இடத்துலயே இல்ல. ப்ளீஸ் வீரா, என்னாலலாம் அவ கூட வாழ முடியாது. சரியான டாக்ஸிக் வீரா அவ. நான் மட்டும் கிடையாது, சீரியஸா சொல்றேன். எவனாலையும் அவ கூட வாழ முடியாது. கார்த்திக், அக்கா வலியம்மா வேண்டாம். யாரும் எனக்காக அவர்கிட்ட பேச வேண்டாம். பிருந்தா, அவருக்கு என் கூட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு. போர் அடிச்சா? என்னை விட அவருக்கு அந்த ஜாஸ்மின் மாதிரி முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. என்னை விட்டுட்டு அவ கூட போய் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாரு. அவர் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல வல்லியம்மா. ஏய், நீ சும்மா இருமா.
இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் என்ன நினைச்சிட்டு இருக்க ஆ? என்னத்த பேச வாயை மூடுறா. இல்லத்த தம்பி நீ எப்படியோ போ எப்படியோ வா எவ்வளவு வேணா செலவு பண்ணுன்னு அத கண்டுக்காம இருக்கிறவ பொண்டாட்டியே இல்லடா. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு உனக்கு சங்கடமா இருந்தா முதல்ல நீ கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுடா. டேய் கார்த்தி, நீ பிருந்தாவை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் அண்ணன் அவளை ராணி மாதிரி தாங்குன்னு தாங்கி செல்லமா வளர்த்திருக்காண்டா. அவ ஆசைப்பட்டது அத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்கான். கடைக்குட்டி, 2 அக்காங்க, ஒரு அண்ணன், இளவரசி மாதிரி அங்க வளர்ந்தவ. அவ எதுக்காகடா முதல்ல உங்ககிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவனா? அதை யோசிச்சியா நீ? உண்மையில அந்த விஜயால ஒரு பெரிய பழி வந்து விழுந்துச்சு. பெத்த தகப்ப நானே உன்னை நம்பல, கூட பிறந்தவனும் நம்பல. ஆனா உன்னை அந்த புள்ள பிருந்தா முழுசா நம்பிச்சு. உன்னை நம்பிதான் தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துச்சு. அந்த விஜய் இருக்கிறப்போ பிருந்தா உனக்கு எவ்வளவு பக்கபலமா இருந்துச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டியாடா நீ? கார்த்தி, இப்ப நீ டைவர்ஸ் பண்ணினா பிருந்தாவுக்கு உன்னை விட பெட்டரான மாப்பிள்ளையா பார்த்து மாறன் கல்யாணம் பண்ணி வைப்பான். ஏன் நானே முன்னாடி நின்று மாப்பிள்ளை பார்ப்பேன். ஆனா உனக்கு அவளை விட ஒரு பெட்டரான பொண்ணு இந்த ஜென்மத்துல கிடைக்காதுடா. டேய் கார்த்தி, வாழ்க்கையில எப்பவுமே நீ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கத்தான் ஆசைப்படுற. இனிமேலாவது ஏதாவது ஒரு விஷயத்துல சரியான முடிவெடு. இனிமே நீ ஸ்மோக் பண்ணாத, அது உடம்புக்கு நல்லதில்லை. வள்ளி திருமண நாடகத்துக்கு போயிருந்தேன். நாடகத்துக்கு போனாலே மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர்றது நம்ம ஊர் வழக்கம். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். கோச்சுக்காத. இங்க நடந்ததெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா இதை அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். எல்லாமே கைமீறி போயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாழ்க்கையில ஜெயிச்சேனா என் தங்கச்சி விஷயத்துல தோத்துருவேணும்னு தோணுது. இங்க பாரு, நான் தான் இருக்கேன்ல. இப்ப எதுக்கு நீ கவலைப்படுற? அப்படியே விட்டுருவோமா? அவனை அடிச்சாவது நான் பிருந்தா கூட அவனை வாழ வச்சு